உங்களை. நான் ரவா கிச்சடி செய்ய போகிறேன். ரவா கிச்சடிக்கு 1/4 கிலோ ரவா எடுத்து வறுத்து வச்சுருக்கேன். இது வந்து வறுத்த ரவா. இதுமாரி வறுத்து வச்சுக்கோங்க. வீட்டில் நீங்கள் 1 கிலோ 1/2 கிலோ வாங்கினீங்கன்னா வறுத்து கொட்டி வச்சுட்டிங்கன்னா இதுமாரி நம்ம கிச்சடி பண்ண உப்புமாவு பண்ண செய்யலாம் அவசரத்துக்கு. இப்போ நான் வானல் வச்சுருக்கேன். இப்போ 1/2 ஸ்பூனு நெய் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூனு எண்ணெய். இதில் வந்து ஒரு பிரெஞ்சு இலை, ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, 2 கிராம்பு, கடுகு, பெருஞ்சீரகம், கடலைப்பருப்பு, பெருஞ்சீரகம் எதுக்கு போடணும், கொஞ்சம் வாசமாக இருக்கும் பெருஞ்சீரகம் போடுறது. நல்லா பொரியுது. நம்ம வந்து கடலைப்பருப்பு வந்து காந்த விடாது. இதில் வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம் 1/4 ஸ்பூனு. நல்லா கடுகு வெடிக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு வெங்காயம் அரிஞ்சது போடுறேன். காரத்துக்கு நான் 3 பச்சை மிளகாய், 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு. நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா நசுக்கி கூட போட்டுக்கலாம். இது நல்லா வெங்காயம் இஞ்சி எல்லாம் நல்லா வதங்கணும். இந்த வதங்கிறதுக்கு 2 கல் உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினா தான் நல்லா வாசம் அடிக்கும். நல்லா கிச்சடிக்கு நம்ம உப்புமாவே கிண்டி கிண்டி சாப்பிடுவோம். அதனால இப்போ ரவா கிச்சடி நம்ம கல்யாணத்துலாம் வைப்பாங்க. இப்போ நான் ஒரு சின்ன தக்காளி ஒன்று போடுறேன். நான் வந்து அடுத்தது வந்து கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு அரிஞ்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன காய் வேணால் போட்டுக்கலாம். நான் இது வந்து 3 போட்டுக்கிறேன். காலிஃப்ளவர் கூட போடலாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதில் போட்டுடலாம். கருவேப்பிலையும் போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டுடலாம். இது காய் எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஒரு கப்பு ரவாவுக்கு 2 கப்பு தண்ணி. ஒரு கப்பு ரவாவுக்கு 2 கப்பு தண்ணி, 1க்கு 2. இப்போ உப்பு போட்டு மூடி வச்சலாம். கொதி வந்த பிறகு நம்ம ரவா கொட்டி கிண்டிக்கலாம். உப்பு மட்டும் நல்லா திட்டமாக போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்குது. ரவா கொட்டி கிண்டிடலாம். அடுப்பை வந்து சிம்மு வச்சுக்கோங்க. மீடியமாக வேகமாக வச்சுக்கினா கட்டி பிடிச்சிடும். இப்போ வந்து கொஞ்சம் வேகம் வச்சுக்கலாம். அடுப்பை நல்லா கிண்டணும். நம்ம வந்து தண்ணி வந்து 1க்கு 2ன்னு வச்சா கரெக்டாக இருக்கும். பாருங்க, ரவா கிச்சடி நல்லா வெந்துடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக தண்ணி மட்டும் வச்சுருங்க, 1க்கு 2ன்னு.
அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் உப்பு இருக்கான்னு பார்த்துக்குங்க. ரவா கிச்சடி தேங்காய் சட்னி நல்லாயிருக்குங்க. ரவா கிச்சடிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.